உருளைக்கிழங்கு போண்டா இப்போ நம்ம செய்ய போகிறோம்ப்பா. தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சிடலாம். குக்கரில் நம்ம இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் போட்டாச்சு. ஒரு விசில் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குக்கரில் இப்போ விசில் போயிடுச்சுப்பா. உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஒரு நைஃப் இல்லாட்டி ஷார்ப்பான ஒரு பொருளை எடுத்துக்கோங்க. இப்படி குத்தி பார்க்கலாம். இப்படி நல்லா ஈஸியாக போயிட்டு வருது அப்படின்னா கிழங்கு வெந்துருச்சு. இப்போ தோலெல்லாம் உரிச்சு வந்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இல்லையா? இப்போ அதை நல்லா நம்ம மசிச்சு வச்சுருக்கோம். அப்புறம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? கடுகு, ஜீரகம், இஞ்சி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கருவேப்பிலையை நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் தேவையான அளவு, கொத்தமல்லி, வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன்ப்பா. ஃபஸ்ட்டு கடுகு போட போகிறோம். கடுகு ஜீரகம் ரெண்டும் போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு ஜீரகம் பொரிஞ்சோடனே இப்போ நம்ம இஞ்சி சேர்க்குறோம். குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சு இஞ்சி. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறோம்ப்பா. உப்பு தேவையான அளவு. ஓகே, வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சுப்பா. ஸோ இப்போ நம்ம பொட்டேட்டோ சேர்க்க போகிறோம். பொட்டேட்டோ வேக வச்சு மசிச்சது. இதனோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதே ஆட் பண்ணிக்கிறேன். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஆற வச்சிடலாம். ஒரு பவுல் நிறையா கடலை மாவு. எவ்வளோ கடலை மாவு எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு வந்து அரிசி மாவு எடுத்துக்கணும். 4 பங்கு கடலை மாவுனா 1 பங்கு அரிசி மாவு. தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி மாவு, கடலை மாவு, மிளகாய்த்தூள், உப்பு 4 பொருள் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ப்பா. இதை கரைச்சது எப்படி இருக்கும்னா, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நிதானமாக இருக்கணும். போண்டா எல்லாமே நம்ம போட்டாச்சுப்பா. எண்ணெயில் வேகுது. போட்டோன்னே நீங்கள் திருப்பி ஊற வேணாம், கொஞ்சம் நல்லா வேகட்டும். சூடான சுவையான போண்டா தயார். போண்டா இப்போ பிச்சு பார்க்கலாம். அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.